எல்லாம் ஆகும். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய சபைக்கு இந்த நிருபத்தை எழுதுகிறார். 2 நிருபங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு அப்போஸ்தலராய், சுவிசேஷகராய், திருச்சபை போதகராய், சபையை ஆரம்பித்து இன்னொருவர் வசம் ஒப்படைத்து அதற்கு கண்காணியாய் அவ்வப்போது பிரயாணம் செய்து ஒரு அன்பின் அப்போஸ்தலனாய் அவர்களை கட்டி எழுப்புவதிலே கொரிந்திய சபை, எபேசிய சபை, இப்படி எத்தனையோ நிருபங்களில் நம்ம பார்க்கிறோம். பவுலுடைய மிஷனரி பிரயாணங்களில் எல்லாம் ஒரு ஆரம்பித்த சபைகள். ஸோ இந்த குறிப்பிட்ட சபையும் தன்னால் ஆரம்பிக்கப்பட்டு நல்லா நடந்துக்கிட்டு இருக்கிறது. ஆனாலும் சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள், சில தடைகள், சில உள்ளிருந்து எழும்புகிற சில இன்டர்னல் இஷ்யூஸ், வெளியிலிருந்து வருகிற கள்ள உபதேசங்கள், இப்படியெல்லாம் அவைகளுக்கெல்லாம் எதிர்த்து நிற்கும்படி அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய நிருபங்களிலே அவர் அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து உற்சாகப்படுத்துகிறார். அதை குத்தி காட்டி குறை சொல்லி அவங்கள மனமடிவாக்குவது பவுலினுடைய நோக்கம் அல்ல. மாறாக அதை சுட்டி காண்பித்து அவர்களை அதிலிருந்து வெளியே வருவதற்கு உதவி செய்து அவங்கள உற்சாகப்படுத்துகிறதுல இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை போல வேறு நபர்கள். அதனால தான் பழைய ஏற்பாட்டில் மோசே, புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு கிரேட் லீடர் அப்படிங்கிற நல்ல ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் நிறைந்த ஒரு தேவ மனுஷனாய், 13 நிருபங்களை எழுதின தேவ மனுஷனாய் கர்த்தர் அப்போஸ்தலனாகிய பவுலை பயன்படுத்தினார். ஸோ ஆகவே இந்த நிருபம் கொரிந்து பட்டணத்தில் இருக்கிற சபைக்கு எழுதப்பட்ட நிருபம், முதலாவது நிருபம். இதில் அவர் சில பிரச்சனைகளை அவர் காட்டுறார். இந்த பாருங்க, கொரிந்தியன்ஸ்னாலே அது ஒரு துறைமுக பட்டணம், நல்ல செல்வ செழிப்பு மிகுந்த பட்டணம், எல்லாம் நல்ல ஆசீர்வாதமாக நல்ல பிஸ்னஸ் பீப்புள் நிறையா இருக்கிற அப்படி ஒரு பட்டணம். ஆரம்பிக்கப்பட்ட அந்த சபையிலே கொரிந்தியன்ஸ் அப்படின்னாலே சாப்பாடு நல்ல ஜாலியாக இருக்கிறது, அதுதான் யூட்டோப்பியன்ஸ். சாப்பிடுவோம், இன்றைக்கி சாப்பிடுவோம், நாளைக்கு சாபம், இருக்கிற வரைக்கும் நல்லா அனுபவிக்கணுமையா அப்படிங்கிற ஒரு மனநிலைமையோடு இருக்கிற மக்கள் தான் கொரிந்தியன்ஸ், கொரிந்து பட்டணத்து மக்கள். அதில் இருந்து ஆண்டவர் கிருபையாய் இந்த ஜனங்களை ரட்சித்து மீட்டெடுத்து அவர்களை தன்னுடைய பிள்ளைகளாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அது அப்படியே நம்மளுடைய சபைக்கும் அது அப்படியே அடையாளமாக இருக்கிறது. சரிங்களா? அதில் அந்த வசனங்களில் 3ஆம் அதிகாரம் இப்போ நம்ம வாசிக்க கேட்டோம். இந்த வசனங்களிலே சில முக்கியமான பிரச்சனைகளை அவர் பவுல் அங்கே சுட்டி காட்டுகிறார். பார்த்தீங்களா? மேலும் சகோதரரே, உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று உங்களுடனே கூட நான் பேசக்கூடாமல் மாம்சத்திற்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. இன்றைக்கும் அநேகர் நாம் இப்படி ஒரு நிலையில்தான் இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? ஸ்பிரிச்சுவலி மெச்சூர்டு, நல்ல ஆவிக்குரிய நிலைமையில் ரொம்ப ஹையாக இருக்கிற மக்கள் இருக்கிறீர்கள், சிலர் இருக்கிறீர்கள். ஆனாலும் இன்னும் சிலர் எப்படி இருக்கிறோம்? மாம்சத்திற்கு உரியவர்கள் என்றும், மாம்சத்திற்கு இன்னும் அந்த கார்னாலிட்டி, சரிங்களா, மாம்சீகம், அப்படிப்பட்ட காரியங்கள், மாம்சத்திற்குரியவன், மாம்சத்தை குறித்ததான சிந்தை, என்ன பியோர்லி கார்னல். நீயோ தேவ மனுஷனே, இவைகளை விட்டு ஓடு, மாம்சத்திற்குரிய இச்சைகளை விட்டு ஓடு. ஸோ இவைகளெல்லாம் மாம்சத்திற்குரியவைகள். ஸோ அவைகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுமானால் நாம் மாம்சத்துக்கு உரியவர்கள், ஆவிக்குரியவர்கள் அல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் அதை சொல்கிறார். இன்னும் சிலர் எப்படி இருக்கிறீங்க? இம்மெச்சூர்டு, இன்ஃபன்ட்ஸ், சைல்டிஷ், குழந்தைகளைப் போல இருக்கிறீர்கள். இன்னும் நீங்கள் வளரல.
இன்னும் குழந்தையாகவே இருக்கிறீர்கள். உங்களுக்கெல்லாம் திட்ட ஆகாரம் கொடுக்கணும். ஆனால் இன்னும் உங்களுக்கு பாலூட்ட வேண்டியதாக இருக்கிறது. பேசிக்கான சில விஷயங்கள், ரட்சிப்பு, ஞானசானம், அபிஷேகம், இவைகளை சபை கூடி வருதல், காலம் தாழ்த்தி வராதீர்கள், இதெல்லாம் பேசிக்கான திங்ஸு. இதெல்லாம் தாண்டி நம்ம ஆவியின் உன்னதமான நிலை, அபிஷேகம் அங்கெல்லாம் போயிருக்கணும். ஆனால் இன்னும் நம்ம ஆவிக்குரிய விஷயங்களிலே குழந்தைகளாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் அங்கே குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். ஆகவே 2வது வசனம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் பலன் இல்லாதவர்கள் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல், திட ஆகாரம், சாலிட் ஃபுட்டு கொடுக்காம என்ன செய்கிறாராம்? உங்களுக்கு பாலை குடிக்க கொடுத்தேன். குழந்தைகள் இருக்கிறோம், 2 வயசு வரைக்கும். ஐடா இப்போ என்ன கொடுக்குறீங்க? லிக்விட் சாலிட் தான் கொடுக்குறீங்களா? ஐடா இப்போவே இட்லி சப்பாத்தி எல்லாம் விட்டு நல்லா சாப்பிட்றாங்க. வெரி குட். அப்படி தானே? எல்லாம் சாப்பிடுவாங்க. என்ன இட்லி சப்பாத்தி? ஓ வெரி குட், பரவாயில்லையே. 1 வயசு தானே? 1 வயசா 2 வயசா? ஆமாம், இப்போ தானே 1 வயசு முடிஞ்சது போனேன். ஓகே, சரி. பாருங்கள், இப்போ குழந்தைகள் வளர்கிறது. அதுக்கு முன்னாலெல்லாம் வெறும் பால் தான். ஆவிக்குரியவர்களாகிய நம்ம நிலைமையை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், கம்பேர் பண்ணுங்களேன். ஸ்பிரிச்சுவலில் நம்ம எப்படி இருக்கிறோம்? அப்படி இன்னும் பேசிக்க நான் சொன்னது போல் இதுதான் அடிப்படையான சில விஷயங்கள். ஏன்னா இதிலேயே நம்ம நாட்கள் போய்விடுகிற. அப்போஸ்தலனாகிய பவுல் அதை ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆதங்கத்தோடு சொல்கிறார். சரிங்களா? அதை வச்சு அவங்கள அப்படியே கண்டனம் பண்ணி அப்படி அல்ல. அவர் என்ன செய்கிறாரு? அது ஆதங்கத்தோடு, அதாங்க ஒரு தகப்பனுடைய இருதயம். அது இந்த ஒரு ஆதங்கத்தோடு அவர் என்ன செய்கிறார்? அதை சொல்லுகிறார். நீங்கள் பலன் இல்லாதவர்களாக உங்களுக்கு போஜனம் கூடாமல் பாலை குடிக்கணும், இன்னும் மாம்சத்திற்கு உரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. இப்போவும் ஜெபம் பண்ணுவதற்கு, ஊழியம் செய்வதற்கு வாய்ப்புகள் இல்லை, தருணங்கள் இல்லை. வாய்ப்பும் தருணமும் இருக்கிறது, ஆனால் நமக்கு என்ன இல்லை? பலன் இல்லை, அதற்குரிய விருப்பம் இல்லை, அதற்குரிய ஒரு ஆர்வம் இல்லை. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் எவ்ரிவேர். எங்கும் நமக்கு சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகள் நம்ம தேடி போகாட்டினாலும் நம்மளை தேடி வருகிறது. ஆனால் அசட்டையும் அஜாக்கிரதையும் நம்மளை அதை அடைய முடியாமல் செய்து விடுகிறது. ஏனென்றால் அப்போ பலன் இல்லை, ஆவிக்குரிய பலன் இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இத்தனை நிருபங்களை எழுதினார், இத்தனை பாடுகள் பட்டார். நீங்கள் நினைக்கலாம் ஒரு பெரிய பெரிய ஜெஜாண்டிக் ஸ்பிரிச்சுவல் ஜாயண்ட் என்று. நத்திங். அது சொல்கிறாரு, என்னுடைய சரீரத்திலையும் ஒரு பாடு, ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனிடத்தில் 3 முறை அதற்காக ஜெபம் பண்ணேன். ஆனாலும் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும். எ வூண்டட் சோல்ஜர். அந்த நிலையில தான் பவுல். ஆனால் தேவன் அவரை கைவிட்டாரா? இல்லையே. தைரியமாக சொன்னார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். நீ ஜீவ கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். ஒரு சாட்சி கேட்க போறோம். அந்த ஜெமிமா யார்? அந்த ஜெமிமா அனிதா ஜெமிமா ஞானமலர். நம்ம பாஸ்டமா பேருங்க, நிறைய பேருக்கு தெரியாது. அனிதாங்கிற பேர் தான் தெரியும். அவங்களுடைய சிஎஸ்ஐ பின்னணி இல்லையா, 3 பேர் தான் வைப்பாங்க. கிறிஸ்தவங்க நிறைய பேர், ஆர்சியில் கூட நானும் தான். என் முழு பேர் யாருக்காவது தெரியுமா?
என் முழு பேர் சொல்லுங்க. வில்லியம் ஜஸ்டின் இருதயராஜ். சரிங்களா? முழு பேர். ஜெமிமா ராட்ரிக்ஸ். யார் இவர்கள்? அவங்க அந்த சாட்சி போடுப்பா, அவங்க பேசினது 2 minutes. கிரிக்கெட் வீராங்கனை. 2 நாளைக்கு முன்னால் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நடந்த செமிஃபைனல்ஸில் அடி தூள் கிளப்பிட்டாங்க. 127 ரன்கள் எடுத்து இந்திய அணியை ஃபைனலுக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா கூட ஃபைனல் மேட்ச்சு ஆடுறாங்க. அப்படி தானே? சரி, இவர்கள் பற்றிய பின்னணி, இவர்கள் ஒரு ஊழியக்காரருடைய மகள், மும்பையை சேர்ந்தவர்கள், வயது 25, 2 சகோதரர்கள், ஒரே பொண்ணு. உங்களுடைய பின்னணி பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட்டில் ஆர்வம், 4 வயசுலேருந்தே விளையாடுறார்களாம். நல்ல பேக்கப் பண்ணி அவங்கள நல்லா கொண்டு வந்துட்டாங்க. இந்தியன் விமென்ஸ் டீமில் எல்லாம் செலக்ட் ஆகி அவங்க, ஆனால் போன வருஷம் வேர்ல்டு கப் விமென்ஸ் இதில் இவங்கள எடுக்கலை. ஏன்னா இவங்க அப்பா போதகராக இருக்கிறார், அவர் மேலே மதம் மாற்றுகிறார் என்ற பொய் குற்றம் சாட்டி மும்பையில் தெரியும் பாலிட்டிக்ஸ் அதுகளெல்லாம் பண்ணி இந்த பொண்ணை அவங்க டீம்லேயே எடுக்காமல் அப்படியெல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போல்லாம் ஆண்டவரோட அவங்க நல்லா அப்படி பழகி ஆண்டவரோட பேசி ஆண்டவர் அவங்கள பலப்படுத்திட்டு இருந்திருக்கிறார். இந்த நிலையில் தான் இந்த டீமில் செலக்ட் ஆகிட்டாங்க. இந்த வேர்ல்டு கப்பில் செலக்ட் ஆகி இவங்களுக்கு அப்பவும் பாலிட்டிக்ஸ் உள்ளே பூந்து விளையாடி இவங்களுக்கு 7வது இடத்துல தான் கொடுத்துருக்காங்க. இவங்க நல்ல ஒரு பேட்ஸ்வுமன், சரிங்களா? நல்ல ரன் ஸ்கோர் பண்ணுறவங்க. ஆனால் இவங்களுக்கு முதல்ல கொடுக்காம 7வது இடம் அப்படி கொடுத்து 7வதாக இவங்க களமிறங்குகிற அந்த சூழ்நிலைமை. ஆனால் பாருங்கள், ஃபஸ்ட் பேட்டிங் ஆஸ்திரேலியா அடிச்சிட்டாங்க 336. 30 என்ன ஏலம் போடுற மாதிரிலாம் இருக்கு. சரி, ஓகே. ஃபஸ்ட் பேட்டிங் முடிச்சிட்டாங்க. செகண்ட் பேட்டிங் இந்தியா விமென்ஸ் கிளம்பி போகிறாங்க. போன அந்த ஃபஸ்ட்டு 2-3 விக்கெட்டு டக்குன்னு போயிடுச்சு. சொற்ப ரன்களில் போட்டாங்க. ஸ்கோர் ப்ரிடிக்ஷன் அதில் போட்டிருக்கிறாங்க. வாய்ப்பு யாருக்கு அதிகம் இருக்குது? ஆஸ்திரேலியா தான் 82 வாய்ப்பு அதிகம். இந்தியா 18 வாய்ப்பு தான் இருக்குது. அந்த நிலையில் யாரோ ஒருத்தர் சொன்னாங்களா, ஏய் ஜெமிமாவை களமிறக்குங்க இல்லையான்னு. ஜெமிமா 4வதாக களமிறங்கி இருக்கிறார்கள். அதுக்கு இடையில் நடந்த சம்பவத்தை தான் அவங்க சொல்லுவாங்க சாட்சியா. ஆஃப்டர் வின்னிங் த மேட்ச் 127 ரன்கள் அடித்து அந்த கடைசி வெற்றி வாய்ப்பு ரன்னையும் அவங்க தான் அடித்து எடுத்திருக்கிறாங்க. 339 அடிச்சிட்டாங்க, ஜெயிச்சுட்டாங்க. செகண்ட் பேட்டிங்கில் யாத்திராகமம் 14:14 நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது கர்த்தருடையது. இந்த வார்த்தையை, இந்த வசனத்தை அவங்க அங்கே சொல்லி
இது நாம மட்டும் பேசலைங்க, முழு உலகமும் இந்த சாட்சியை பேசுகிறது. எந்த அளவிற்கு என்றால், சமீபத்தில் அமெரிக்காவில் சார்லி கிர்க் என்ற ஒரு ஊழியர் கம் பாலிட்டிஷியன், அவரை சுட்டு கொண்டாங்க. பெரிய ரிவைவல் அங்கே ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அவரை குறித்து பேசுகிறேன். ஏன்னா அவருடைய ஒய்ஃபு சொன்னாங்க, என்னுடைய கணவரை சுட்டு கொன்றவனை நான் மன்னிக்கிறேன் என்று. அதுபோல் கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ், அந்த ஸ்டெயின்ஸ் அவரையும் அவருடைய 2 குழந்தைகளையும் எரித்து கொன்ற நபர்களை நான் மன்னிக்கிறேன் என்று சொன்ன கிளாடிஸ் ஸ்டெயின்ஸ் அவங்களுடைய சாட்சியைப் போல இந்த சார்லி கிர்க்கருடைய துணைவியார் எரிகா கிர்க் அவங்களுடைய சாட்சியும் ரொம்ப, அது எந்த அளவுக்கு பேசப்பட்டதோ அதுபோல் இந்த ஜெமிமா இவங்க சொன்ன சாட்சி இயேசுவை குறித்து. இதற்கு முன்னால் பெங்களூரை சேர்ந்த சுவிசேஷகர் ராம் பாபு அவர்கள் அங்கே மும்பையில் போய் வேறு ஏதோ கூட்டத்துக்கு போயிருந்துருக்கிறாங்க. இவங்க சபையிலேருந்து இவங்க அப்பா போதகர் ராட்ரிக்ஸ் அவங்களெல்லாம் வந்து இந்த மேட்சுக்கு முன்னால் ஜெமிமாவுக்காக ஜெபம் பண்ணாங்க. அவர் நல்லா ஜெபம் பண்ணுறார். அந்த ஒரு அபிஷேகத்தோடு ஜெபம் பண்ணி இந்த வார்த்தைகளெல்லாம் சொல்கிறார். சரிங்களா? ஊழியக்காரருடைய ஜெபம் மேட்சுக்கு போகிறதுக்கு முன்னால், எக்ஸாம் போகிறதுக்கு முன்னால், உங்களுடைய வேலை காரியங்களுக்கு போகிறதுக்கு முன்னால் ஊழியர்கிட்ட எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு போங்க. கர்த்தர் நிறைவாய் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பாருங்கள், அப்படி ஒரு பின்னணி சொல்கிறாங்க பார்த்தீங்களா? டயர்டாக இருந்தது, ப்ரெஷர், அண்டர் ப்ரெஷர், அழுத்தம், அப்படியெல்லாம் அவ்வளவு டென்ஷன். அதனால் அப்படிப்பட்ட நேரத்திலும் துணிச்சலாக நின்று அப்படி அவங்க ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் நிறைய சாட்சிகள் இருக்குது. ஆனாலும் ஜோர்டன் நம்ம நேரத்தை கட்டுப்படுத்தணும்னு அவங்களெல்லாம் கொஞ்சம் சரி, ஓகே. ஸோ ஆகவே சாட்சி சரிங்களா? அப்போஸ்தலன் பவுல் அப்படி தாங்க. அப்போஸ்தலன் பவுல் அவ்வளோ ஒரு பெரிய பராக்கிரமசாலி கிடையாது. ஆனால் என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நீங்கள் சும்மாருன உடனே நிறைய பேருடைய எண்ணம் என்ன? நம்ம அப்படியேவும் அசட்டே அப்படியே இருப்போம், சும்மா இருப்போம், சோம்பேறியாக இருப்போம். அதனுடைய வசனத்துடைய அர்த்தம் அதுவல்ல. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். பாருங்க, ஐ வாஸ் கீப்பிங் ஆன் டாக்கிங் டு மை காட். He strengthened me. I was very tired. நான் சரீர பிரகாரமாக ஆவியிலே மன சோர்விலே டிப்ரெஷனில் இருந்தேன். இன்னைக்கு நான் வெற்றி பெற்றிருக்கிறேன். அது முழு இந்தியாவிற்குமே. இதை கேள்விப்பட்டு இதை பார்த்து சுனில் கவாஸ்கர் அவர் சொல்லியிருக்கிறாரு, ஜெமிமாவுடைய டெஸ்டிமனி, இந்த வார்த்தையெல்லாம் அவங்க கேள்விப்பட்டிருக்கவே மாட்டாங்க. சாட்சி, டெஸ்டிமனி, ப்ரைசிங் ஜீசஸ், அதெல்லாம் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நம்ம கிரிக்கெட் அந்த டீம் பிசிசிஐ வந்து நல்லா டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கிறான். எல்லாம் போட்டான், எதையும் மறைக்கலை. 1-2 பயலுக்கு தான் அந்த ஐ வாண்ட் டு தேங்க் ஜீசஸ் அந்த ஃபஸ்ட்டு பாட்டை மட்டும் கட் பண்ணிவிட்டு மை ஃபாதர், மை மதர் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் போட்டிருக்கிறாங்க. எவ்வளவு குசும்பு பாருங்கள் அவங்களுக்கு. ஆனால் நிறைய இதுகள் நிறைய அதுக்கப்புறம் சாட்சிகள்லாம் கேள்விப்படுறோம். இவங்க வந்து நல்ல ஒரு கிட்டாரிஸ்ட், நல்ல கிட்டாரிஸ்ட், ஆராதனை நடத்துகிறாங்க சபையில். சரிங்களா? இதுகளே எல்லாம் மியூசிக் இதிலெல்லாம் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் இன்வால்வ் ஆகி ஸ்போர்ட்ஸில் அதிலெல்லாம் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்ட் எடுங்க. ஆண்டவர் நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்ற அந்த வார்த்தை நிறைவேறுகிறது. சரிங்களா? ஸோ ஆகவே தேவன் நம்மை கொண்டு சரி, இந்த வசனத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? இது ரொம்ப பிளைனாக இருக்குது. அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றும் இல்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றும் இல்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். முதலாவது நடுகிறவன், நீர் பாய்ச்சுகிறவன். எல்லாருமே இது யாரு அப்படின்னா நீங்களும் நானும் தான். ஊழியக்காரர்கள்,
விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள், நம்ம எல்லாருமே ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம எல்லாருமே we are called to be faithful workers of the task entrusted to us. நமக்கு கொடுத்திருக்கிற ஊழியமோ, நமக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்புகளோ எதுவாக இருந்தாலும் அதை உண்மையாய் செய்ய அழைக்கப்பட்ட ஊழியர்கள். சரிங்களா? நம்ம எல்லாருக்குமே, ஒருத்தன் நடுகிறவன், ஒருத்தன் நீர் பாய்ச்சுகிறவன், ஒருத்தன் களை எடுக்கிறவன், ஏதாவது ஒரு டீம் ஒர்க்கு. அதை அறிந்து கொள்ளுங்கள். டீம் ஒர்க், குழு முயற்சி. யாரும் தனி மனிதன் அல்ல. யாரும் நம்மளை போஸ் பண்ண முடியாது. நம்மளை மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லையே, தேவனே இதை செய்தார். பாருங்க, நம்ம மற்றவங்களாம் அப்படி தான் சொல்லுவாங்க. அப்படியே இந்த கிரிக்கெட்னாலும் சரி, இந்த ஃபுட்பால்னாலும் சரி, ஒரு கோல் அடித்த உடனே அல்லது ஒரு ரன் எடுத்த உடனே, ஒரு வெற்றி பெற்ற உடனே என்னென்ன அட்டகாசம் பண்ணுறாங்க. சமீபத்தில் அமெரிக்காவில் நம்மால் குகேஷை செஸ்ஸில் ஒருத்தன் வின் பண்ணிட்டான், அமெரிக்காக்காரன். பாருங்கள், அவன் எவ்வளவு ஒரு அந்த அந்த உள்ளத்தின் வெளிப்பாடு. குகேஷுடைய கிங் அந்த காயினை தூக்கி அப்படி எறிகிறான். ஒரு இம்மச்சூர்டு பிஹேவியர். இதே அந்த 2 பேர் அதுக்கப்புறமா நடந்த ஒரு மேட்ச்சில் குகேஷ் அடி தூள் கிளப்பிட்டான். அவர் தான் வின் பண்ணிட்டார். ஆனால் அமைதியாக அவன் எந்திரிச்சு வெளியே போலவே தோல்வி அடைந்த ஒரு மனுஷன், இதே ஆள், அவன் பேர் ஏதோ ஒன்று, அமெரிக்காக்காரன், அவன் எந்திரிச்சு சோகத்தோடு வெளியே போகிறான். குகேஷ் ரொம்ப, அதாங்க ஒரு 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 லீடர்ஷிப் குவாலிட்டி. தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை கொடுக்கிறார், இன்னும் பல உயரங்களை, சிகரங்களை. நம்ம ஆட்கள் எப்போவுமே அப்படி தான். இவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. யார்? பிரக்ஞானந்தா. நானும் பிரதர் ரூபன் மனோகரும் ஒரிசா போயிட்டு வர்றம்போது சந்தித்தேன். எவ்வளவு ஒரு, அதனால தாங்க இந்தியர்களை மதிக்கிறாங்க. வெளிநாடுகளிலே, மற்ற தேசங்களிலே, நம்ம ஊரில் நம்மளை மதிக்க மாட்டாங்க. பக்கத்து ஊர்க்காரனுக்கு நம்ம பேரே என்னன்னு தெரியாது. ஆனால் வெளிநாட்டில் இந்தியர்கள் என்றாலே அவங்க அவ்வளவு கனப்படுத்துகிறாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், சில கிஃப்ட்ஸ் இந்த இதுகளெல்லாம் அங்கே ஃபெஸ்டிவல் சமயத்தில் எல்லாம் அந்த மார்க்கெட் மாதிரி வெளியில் அப்படி போட்டிருப்பாங்க. ஸ்டால்கள் நிறையா இருக்கும், ஏர் கண்டிஷன், வால்மார்ட், பெரிய பெரிய கடைகள். இது நம்ம ஊர் சந்தை கூடுறோம் இல்லையா, அதுபோல் இந்த சனி ஞாயிறுகளிலே தெருவுக்களிலே அப்படியெல்லாம் பொருட்களை விற்பாங்க, சின்ன சின்ன இதெல்லாம். நான் ஒரு இடத்துல போய் கொஞ்சம் இந்த டாய்ஸு இதெல்லாம் வாங்கிட்டு இருந்தேன். அப்போது அந்த பெண்மணி, ஆடியோ ஃப்ரம் இந்தியா, ஸோ யூஆர் ஆல் பையிங் ஃபார் ஹோம், யூ ஆர் பையிங் திஸ் ஸ்கீம், ஐம் கோயிங் டு டேக் பேக் டு மை சர்ச் ஃபார் மை சில்ட்ரன், தி சர்ச், ஐ எம் அ பாஸ்டர், சில்ட்ரன்ஸ் பாஸ்டர். ஓ ஸ்னே அப்படின்னு அந்த அம்மா ரொம்ப சந்தோஷம். நான் வாங்கிட்டு அடுத்த கடைக்கு போய்கிட்டு இருக்கிறேன். இன்னொரு அம்மா கூப்பிடுது என்ன, ஹே பாஸ்டர் கமானேன். நான் போகிறேன். ஐ ஆம் ஆல்சோ ஏ சண்டே ஸ்கூல் டீச்சர் இன் மை சர்ச். ஐ ஆம் செல்லிங் தீஸ் திங்ஸ். ஐ ஹர்ட் தட் யூ ஆர் கம்மிங் ஃப்ரம் இந்தியா buying some gifts for your children. I want to bless your children, I mean in the church. Take some அப்படின்னு சொல்லிட்டு சில முக்கியமான சில கிஃப்ட்ஸுகள் எல்லாம் ஃப்ரீயாங்க, காசே இல்லாமல். டேக் இட் டு இந்தியா ஆன் பிகாப் ஆஃப் மீ, யூ ஜஸ்ட் ப்ரே ஃபார் மீ, ஐ எம் அ சண்டே ஸ்கூல் டீச்சர் ஹியர் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுக்கும் ஜெபம் பண்ண ஆண்டவர் இருக்கிற. பாருங்கள், என் நாமத்தினாலே ஆமென் கிறிஸ்துவை நம்ம மேன்மைப்படுத்தும் போது கர்த்தர் நம்மை அவர் விளைய செய்கிற தேவன். சரிங்களா? நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுகிற தேவன். உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆகவே நம்ம எல்லாருக்கும் ஒரு டாஸ்க் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு ஒன்றும் கிடைக்கல, எனக்கு மட்டும் வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நேரம் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு மட்டும் அது இருந்துச்சுன்னா, எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டிஸ். சரிங்களா? அதில் உண்மையாக செய்யணும். தேவன் நம்மை அழைக்கிறார், உண்மையாக செய்யணும். சரிங்களா? அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ரெண்டாவது, அப்படி நாம் செய்யும்போது பிரயாசப்படுகிறனால ஒன்றும் இல்லை, நீர் பாய்ச்சினால் ஒன்றும் இல்லை, விளைய செய்கிற தேவனால. God is the source. It is God who enables us and brings about the desired outcomes. நீங்க நினைக்கிறது நிறைவேறுங்க. உடைய மனதில் இருக்கிறத டக்குன்னு ஆண்டவர் செய்வார். உடைய அவுட்கம், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானே ஆனால் அவன் மேலே என் ஆத்துமா பிரியமாயிராது. உங்களுடைய நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க அதற்காக என்ன பிரயாசம்? ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே அந்த வருஷத்திலே அவன் 100 மடங்கு பலன் அடைந்தான். சென்டம் அடிச்சுட்டான். யா எந்த சூழ்நிலைமையிலே? செழிப்பு மிகுந்த நாட்களில் அல்ல, அவன் பயிர் செய்த நாட்கள், விவசாயி பஞ்சத்தின் நாட்கள், பஞ்சத்தின் காலத்திலேயே ஈசாக்கு விதை விதைத்த போது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே 100 மடங்கு பலன் அடைந்தான். காரணம் என்ன? அவனுக்கு பின்னால் அவனுடைய பிரயாசம் எல்லாம் ஒன்றுமில்லை, நீர்ப்பாய்ச்சி இருப்பான், ஒன்றுமில்லை. ஆனால் விளைய செய்கிற தேவன், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். மேன் உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில், இந்த மாதத்தில் கர்த்தர் அதை செய்ய போதுமானவராயிருக்கிறார். ஆண்டவர் நமக்கு பலன் தருவார். மூன்றாவது, our roles in God's work are important, but ultimately God who brings out the growth and transformation. கர்த்தர் தாங்க அதை நம்முடைய வாழ்க்கையில செய்ய முடியும். அப்போ பவுலுடைய வாழ்க்கையில செய்தான். இப்போ நம்ம ஒரு சாட்சி பார்த்தோம், இந்த கிரிக்கெட் வீராங்கனை ஜெமிமா, அவங்களுடைய வாழ்க்கையில செய்தார். கர்த்தர் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் செய்திருக்கிறார். கர்த்தருக்கு என்ன நினைக்கிறீங்களோ அதை ஆண்டவர் செய்வாருங்க. சில ப்ரொஜெக்டர்ஸ், சில மைக்ஸ், இதுகளெல்லாம் கூட இது எத்தனை முறை போனது, இந்த தடவை தான் லக்கேஜ் எல்லாம் அதிகம். அது என்னுடைய இதில் சூட்கேஸில் வந்து இறங்கி வெளியே வரும்போது கஸ்டம்ஸில் நிப்பாட்டினாங்க. எனக்கு பயம், என்ன வீண் தாமதம் இதெல்லாகுமே, என்ன செய்ய? ஏன்னா சில ஊழியக்காரர்களுக்கு, மிஷனரிகளுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம், உதவி செய்கிறோம், கர்த்தர் அறிவார். இதே மாதிரி புல்பீட் செய்யப்பட்டு நம்முடைய சபை நம்முடைய ஆசைகளை, விருப்பங்களை ஆண்டவர் அதை நிறைவேற்றுகிறார். நாம் மட்டும் கொஞ்சம் இசைந்து கொடுப்போமே, ஆனால் கர்த்தர் நிச்சயம் நமக்கு பலன் தருவார். ஆகவே விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிற ஆண்டவர் நம்மிலே அந்த விதையை முளைக்க செய்து பலன் தருவார். கண்ணீரின் விதைகள் விதைப்போம், கண்ணீரோடு விதைக்க. சங்கீதம் 125:6 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு. இந்த நவம்பர் தானியேலின் ஜெப நாட்களில், செவ்வாய்க்கிழமைகளில் நீரூற்று ஜெபங்கள், ஏன்னா ஜெபம் பண்ணுங்க, வீடுகளில் இருந்து ஜெபம் பண்ணுங்க. நம்ம இந்த புக்லெட்டில், இந்த டைட்டிங்ஸில் போட்டிருக்கிறோம். அறிவிக்கு கொடுக்குறாங்களோ இல்லையோ, நம்ம என்ன செய்வோம்? கிடைக்கிற வாய்ப்புகளை, கண்ணீரை விதைப்போம். உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு. அது என்ன, ஒரு நாள் பலன் தரும், நிச்சயமாக பலன் தரும். சரிங்களா? ஆழக்குழி தோண்டி அதிலே ஒரு முட்டையிட்டு அண்ணாந்து பார்த்தால் 90 முட்டை. தென்னை மரத்தை பற்றி சொல்லுவோம். ஒரு தென்னை மரமே அப்படி பலன் கொடுக்குமானால் நம்முடைய ஜெபம் ஒரு நாளும் வீண் போகாது. சுவிசேஷ விதைகளை விதைப்போம், கண்ணீரின் ஜெபங்களை தூவுவோம், நம்முடைய உழைப்பை நம்ம மேன்மைப்படுத்துவோம். நீதியை விதைக்க ஆண்டவர் கிருபை, நீதிமொழிகள் 11:18 நீதியை விதைக்க ஆண்டவர் நமக்கு, ஆண்டவர் எப்படி பலன் கொடுப்பார் தெரியுமா? சிறுக விதைக்கிறவன் சிறுக இருப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக இருப்பான். 2 கொரிந்தியர் 9:6 திரளாய் விதைக்கணும், கஞ்சத்தனம் இல்லாம. பாஸ்டர் அப்படியே கொடுக்கறத பற்றி பேசுகிறாரோ?
அது தன்னால் நடக்குங்க. தேவைகளுக்காக ஆண்டவர் அந்த அந்த காரியங்களை அப்படி எல்லாம் நடத்துவார், நிச்சயமாக நடத்துவார். இருதயத்தின் வாஞ்சைகளை ஜோர்டன் ஃபர்ஸ்ட் டேயில் அவருக்கு தேங்க் பண்ணி ஒரு லெட்ரு அனுப்பியிருந்தார், கையோடு கொண்டு போயிருந்தார். அந்த லெட்டரை படித்து பார்த்துட்டு டேல் என்கிட்ட சொன்னது, என்ன ஜோர்டன் என்னை தேங்க் பண்ணி தான் எழுதியிருக்கிறான், அவனுக்கு எதுவும் எனக்கு வேணும், எனக்கு இது வாங்கி கொடுங்க இது வாங்கி கொடுங்க எங்கள் அப்பாட்ட கொடுத்து அனுப்புங்கன்னு சொல்லவே இல்லையே, நீ கேளு அவங்கிட்ட. நானும் கேட்டேன், கேட்குறாருப்பா ஏதாவது. ஒன்றும் வேண்டாம் டாடி அப்படின்னு நான் சொன்னேன். வாய்ஸ் மெசேஜில் போட்டு நான் பேச சொன்னேன், இந்த மாதிரி பேசுகிறான், ஒன்றும் வேணான்ட்டான், நீங்கள் பண்ணுற ஜபம் இதுவே போதும்ட்டான்னு. கடைசியில் அவன் கேளாத உன் உள்ளத்தில் இருந்த ஒரு காரியத்தை தேவன் அற்புதமாய் செய்தான். அவனும் எதிர்பார்க்கல, நானும் எதிர்பார்க்கல. பணம் அல்ல, பொருள். ஆண்டவர் அவன் எதிர்பார்த்திருக்கும் முடிவை அருளும்படி உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருக்கிற கர்த்தர் அவர். மனுஷன் முகத்தை பார்க்கிறான். யாரையும் மேன்மை பாராட்டுவதற்காகவோ யாரையும் உயர்த்தி பேசணுங்கிறதுக்காகவோ அல்ல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும். இனி நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் துரிதமாய் நாம் செய்ய நம்மை அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுப்போம். தேவன் இந்த மாதத்தில் நம்மை வழி நடத்துவோம். எளிமை நிற்போம், கர்த்தருடைய பந்திக்கு நாம் ஆயத்தமாவோம். பாபு ராஜேஷ் நல்லா வாங்க. மக்களுக்காக நன்றி. ஆராதனைக்கு வர தடைப்பட்ட சுகவீனமுள்ள பலவீனமுள்ள மக்களுக்காக நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். கர்த்தாவே, இந்த வசனங்களை கேட்ட நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தாங்க. கர்த்தருடைய பந்தியிலே பங்கேற்கும் வாய்ப்பை எங்களுக்கு இந்த நாளிலும் தந்தீரே, நன்றி. ஜெபித்து உழைத்து பிரயாசப்பட்டு இதில் பங்கேற்றிருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். சுகவீனமாயோ பல உள்ளத்திலே கேள்விகளாகவோ பல ஆண்டவரே எதிர்பார்ப்புகளோடு ஏக்கங்களோடு நம்முடைய பிள்ளைகள் இருப்பார்களே. ஆனால் மனுஷன் முகத்தை பார்க்கிற உள்ளத்தை பார்க்கிற கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அவருடைய மன விருப்பத்தின்படி செய்தருளி ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றி மகத்துவ நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. சாட்சிகளால் எத்தனை சாட்சிகளை நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே. தேவ கிருபை, தேவ பிரசன்னம். பாலரங்காபுரத்தில் ஒரு மருத்துவமனையில் காணப்பட்ட அந்த ட்ராக்ஸ், உன்னை சுகமாக்கும் ஒருவர் என்று யாருக்கு கொடுத்தாங்கன்னு தெரில. நம்ம சபை விலாசம் போட்டிருந்தது. அந்த ஃபோன் நம்பரை பார்த்து ஒரு தாயார் ஃபோன் பண்ணாங்க. கர்த்தருக்கே மகிமை. நாங்கள் விதைத்திருக்கிற கண்ணீரின் ஆண்டவரே உன் ஆகாரத்தை தண்ணீர்களின் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பிற்பாடு அதனுடைய பலனை காண்பா. எத்தனையோ சுவிசேஷ அறிவிச்சிருக்கிறாங்க, ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க, ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த ஜெபங்கள் எங்களுடைய நீதியின் விளைச்சல், கண்ணீரின் விதைகள் ஒரு நாளும் அது பலன் தராமல் போகாது. 30, 60, 100 பலன் தரும். அதை எங்கள் கண்கள் காணும். நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் விளைய செய்கிற தேவன், அற்புதங்களை பெருக செய்கிற தேவன். ஜெமிமாவை பலப்படுத்தி ஆண்டவரே ஒரு வின்னிங் ஸ்கோர் சாதிக்கும்படி உதவி செய்தீரே, நன்றி. பலவீனமுள்ள ஆண்டவரே, பாதிக்கப்பட்ட சரீரத்தில் வேதனையோடு இருந்த பவுலை நீர்
நடத்தினீரே. ஓட்டத்தை ஜெயமாய் ஓடி முடிக்க கிருபை செய்தீரே. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. வார்த்தைகளின்படி உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அந்நிய கண்கள் அல்ல என் சொந்த கண்களை காணும் என்ற திட்ட விசுவாசத்தை இந்த ஜெப நாட்களிலே 21 நாட்கள் இந்த ஜெப நாட்களிலே கர்த்தர் எங்களுக்கு கிருபையாய் தந்தருளுங்க. இன்னும் 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 நாங்கள் வளர வேண்டிய விதத்தில் வளர, சிறுபிள்ளைகளாய் குழந்தைகளாய் இருக்கிற நாங்கள் இன்னும் பலனுள்ளவர்களாய், ஆண்டவரே உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான் என்ற வார்த்தையின்படி எல்லா காரியத்திலையும் மகிமையும் கனத்தையும் உமக்கே செலுத்துகிறார்கள். இந்த மாதம் முழுவதும் வசை சொற்கள், வன்கண்கள், வன்முறைகள், வழிப்பறிகள், வலிவி போகுதல், வியாதிகள், விபத்துக்கள், விபரீதங்கள், விரோதங்கள், விக்கினங்கள், விலகிச் செல்லுதல், விழுந்து போகுதல், விஷப்பூச்சிகள், விஷமிகள், வீண் செலவுகள், வீண் சிந்தனைகள், வீண் வார்த்தைகள், விக்கிரகாராதனைகள், வைராக்கியங்கள், வேதனைகள், வாதைகள், வாக்குவாதங்களுக்கு விலக்கி தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எல்லைகளை பெரிதாக்கி உமது கரம் எங்களோடு இருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு எங்களை விலக்கி காத்தருளும் ஆண்டவரே. வீடுகளில் நடக்கிற கூட்டங்கள், குறிப்பாக அந்த 8ஆம் தேதி நடக்கிற அந்த டாக்டர் டேவிட் லிவிங்ஸ்டனுடைய மிஷனரி சரிதை அந்த நாடகம் எங்களால் ஒன்றுமல்ல, நாங்கள் பிரயாசப்படுறோம். கர்த்தர் அதற்குரிய பலனை ஆண்டவர் நீ தந்தருளுவீராங்க. அவன் மைமைப்படட்டும். வருகிற ஞாயிற்றுக்கிழமை குஜராத்திலிருந்து வருகிற ஷலோம் மிஷனரி ஊழியர்களுக்காய் நன்றி. சாம் குணசீலன் அவர்களை, டாக்டர் தேவதாஸ் அவர்களை ஆண்டவர் பயன்படுத்துங்க. சபையிலே மிஷனரி தரிசனங்கள், குஜராத் பகுதி மக்களுக்காக அவள் ஏறெடுக்கிற ஜபங்கள் இவைகளுக்கெல்லாம் பதில் தாங்க, வழி நடத்து. தேவ கிருபை உண்டாகட்டும். நன்மையினால் கிருபையினால் முடிசூட்டி வழி நடத்துகிற கர்த்தர் கிருபையாய் வழி நடத்துங்க, ஆசீர்வதி. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரை, முழு மேலுடைய பரிசுத்த நாமத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும் தேவனுடைய பிள்ளைகள் யாவரோடும் அவருடைய வருகை பரியந்தம் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த டைடிங்ஸ் குடும்பத்திற்கொன்று, இந்த டைடிங்ஸும் இந்த வாக்குத்தத்தமும் வாங்கிட்டு போங்க.